நம்மள இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. கேரளா கணிப்புகள் மட்டும்தான். இன்றைக்கி வந்து 16ஆம் தேதி 16/4/2026. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 830 நாடினாங்க. இதில் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஜீரோவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நேற்று எதிர்பார்த்தோம். அதுவும் நமக்கு வந்துச்சு. 30 அப்படிங்கிற நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங் தான். ஏன்னா காரூணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காரூணியா ப்ளஸ் தான் இருக்குது. இந்த காரூணியா ப்ளஸில் வந்து 16ஆம் தேதி நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா முழுக்க நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்றைக்கி 944ங்கிற இந்த நம்பரை மட்டுமே வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். 944 தான் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால் 944 அப்படிங்கிற அந்த கீ நம்பரை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வந்திருக்கு பாருங்கள். 855, அதாவது 885, ஓகேவா. அடுத்து நமக்கு 349, அடுத்து 264, அடுத்து 185, அடுத்து 980. இந்த 4 ரிசல்ட் 1 2 3 4 5 இந்த 5 ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம இந்த காரூணியாவுடைய ரிசல்ட் எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து நமக்கு இப்போ எப்போயுமே வந்து காரூணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு எப்படி ஆடுவாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் நம்பர் ஆடுவாங்க. அதை மாதிரி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். அதுலேயும் 944ங்கிறது நீங்கள் எந்த கழுத குதிரை வந்தாலும் சரி, இதெல்லாம் 2 நம்பர் எடுத்து கொடுத்துரும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் டபுள் ஜீரோ, அதாவது ஒரு ஜீரோ வந்து 2 நம்பர் வந்தால் கூட நமக்கு எடுத்து கொடுத்துரும். அது இப்போ பிரச்சனை இல்லை. அது மாதிரி தான் நமக்கு இது 944 அப்படிங்கிற அந்த கீ நம்பர் ரொம்ப சூப்பரான நம்பர். நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துல நமக்கு அப்படி தான் மேட்ச் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து 885, அதுக்கப்புறம் வந்து நமக்கு 349, 264, அதுக்கப்புறம் 185. போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு 890. சரியா? இதை பேஸை வச்சு தான் நம்மளும் கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுங்க. சரி, அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 88, 998, 30. இப்படி நீங்கள் எடுத்து இப்படியே கணக்கு வச்சாலும் கூட 3 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1 2 3 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. திரும்ப ஒரு 8ஆம் நம்பருக்கான பேஸுங்கிறது மறுபடியும் நமக்கு இதில் வரலாம் அப்படிங்கிற கணக்கும் இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதை பேஸை வச்சு தான் நானும் கொண்டு வந்திருக்கேன். இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு அது மாதிரி தான் காமிக்குது. ஒரு சில நம்பர்கள் நமக்கு அப்படியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து இந்த நம்பர் கொண்டு வரோம். சரியா? இப்போ இதில் வந்து எனக்கு பேசிக்காகவே வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் கிடச்சதில்ல. இன்றைக்கி கட்டாயமாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா 8க்கு 4ங்கிறது எனக்கு கொஞ்சம் பேசிக்காக கிடச்சிருக்கு. ஏன்னா நமக்கு என்னென்னா உங்களுக்கு 8ஆம் நம்பர் வந்து 944 போட்டிங்கன்னா 8ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் தான் அதிக பிரதானமாக வரக்கூடிய நம்பராக இருக்கும். அது மாதிரி வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக 4ஆம் நம்பருக்கான பெஸ்ட்டான ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க 4ஆம் நம்பர் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த 4ஆம் நம்பரை நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 4ஆம் நம்பர் இருக்கு இல்லையா, 4ஆம் நம்பர் 0க்கு 4ங்கிறது வரலாம். ஏன்னா அது வந்து நமக்கு வரும். 0வும் தான் 4ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் நமக்கு 4ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்குறோம். வருதான்னு பாருங்கள். இந்த போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டே கொஞ்சம் மேட்ச் பண்ணி கூட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற கணக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன வரலாம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு நம்பரு ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பரில் 6ஆம் நம்பர் வரலான்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா 4 6ங்கிற 2 நம்பருமே, ஏன்னா இது வந்து முழுக்க ரெட்டப்பட நம்பராக இருக்கிறதுனால ரெட்டப்பட நம்பருக்கு நமக்கு 2க்கு 4 2க்கு 6ங்கிறது நமக்கு மேட்ச் ஆகணும். அது மாதிரி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். இருக்கான்றதையும் பாருங்கள். ஏன்னா இது பேசிக்காக வந்து இந்த 2ஆம் நம்பர் இதில் வந்து 8ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் வரும், இல்லைன்னா 4 நம்பர் வரும். 2 நம்பருக்குமான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது அது போக நமக்கு வரக்கூடிய நம்பரில் நமக்கு 6ஆம் நம்பரும் வந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 8 நாளைக்கு மேலே வந்த பெண்டிங் நம்பராகவும் கூட இருக்குது. அப்போ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா இந்த 944க்கு இது தான் வரும். நீங்கள் இப்படி தான் மேட்ச் ஆகும். அது போக இன்றைக்கி காரூணியா ப்ளஸ்ங்கிறதுனால நமக்கு இதுக்குள்ளே தான் நம்ம நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர் என்னவோ அதுதான் வந்து காரூணியா ப்ளஸில் ஆடுவாங்களே தவிர வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த நம்பர் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே கிடச்சது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய நம்பர் தான். 980 அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய நம்பர் தான். அப்போ அதுக்கான சின்ன நம்பர் தான் கொடுப்பாங்களே தவிர அதுக்கு மேலே பெரிய நம்பர் ஏற்ற மாட்டாங்க. இதுக்கு மேலே சின்ன நம்பர் தான் வருமே தவிர பெரிய நம்பர் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 4க்கு, அதாவது இங்கே இந்த கணக்கு வச்சு பாருங்கள், 9க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். அதே மாதிரி 9க்கு 8ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். சரியா? அப்போ இந்த 4 நம்பருக்கு நீங்கள் இந்த நம்பர் நீங்கள் கணக்கு வச்சாலுமே இங்கே 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, இங்கேயும் 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, இங்கே 0 கிடச்சிருக்கு, இங்கேயும் 0 கிடச்சிருக்கு. அப்போ இதை பேஸை வச்சு தான் நீங்கள் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. இந்த 830 இங்கே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பாருங்கள், இங்கே பாருங்கள் 980 அப்படிங்கிற நம்பரும் கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு இங்கே 830 கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன இருக்குன்னா 2 நம்பர் ஒரே மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுது. 80 80 இந்த 80 80 அப்படிங்கிறனால தான் நான் சொல்கிறேன்னா திரும்ப வந்து நமக்கு என்ன வரணும், பெரிய நம்பர் தான். இதில் ரெண்டு பக்கமே நமக்கு பெரிய நம்பர் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. பட் அதை விட கொஞ்சம் சின்ன நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கட்டாயமாக வரலாம்.
அதனால தான் அப்படி கொடுக்குறேன். இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா, எனக்கு சி போர்டு பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் திரும்ப வந்து நமக்கு 8ஆம் நம்பர் கூட மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்குறேன். ஏன் 8ஆம் நம்பர்னா, இங்கே 3 போர்டுமே நமக்கு 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஒரு 8 3 8 கிடச்சிருக்கு. திரும்ப ஒரு 8ஆம் நம்பர் கிடைக்கிறக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 8ஆம் நம்பருக்கான பேஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு திரும்ப வந்து ஏதாவது ஒரு இடத்துல 8ஆம் நம்பர் வச்சு கொடுக்குறேன். ஏன்னா இங்கே பிசி போர்டை பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர் தானே. பிசி போர்டை பொறுத்த வரைக்கும் இது சின்ன நம்பர் தான் கிடச்சிருக்கு. 03ங்கிறது சின்ன நம்பர். அப்போ இதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டம் வரலாம். அப்போ நம்ம அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக ப்ளஸ் 3 8ஆம் நம்பர் கிடச்சதுனால கூட நமக்கு திரும்ப ஒரு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாங்கிற கணக்கு தான் நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். அது போக ப்ளஸ் சி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டைம் இது வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ப்ளஸ் வந்து நமக்கு 3க்கு 5 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது. யாருக்காச்சும் 5ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு 5ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. 3க்கு 5ங்கிறது பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். யாருக்காச்சும் 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன். சேம் டைம் வருதான்னு பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுதான் நான் வந்து பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் எதிர்பார்க்குறோம் இல்லையா, அதில் இப்படி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பரும் பெட்டரான ஒரு சாய்ஸ் தான். 3க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். அது போக நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நமக்கு எங்கேயாச்சும் கிடச்சதுன்னா கிடைக்கல. 5ஆம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பெண்டிங்கில் தான் இருக்குது. ஏ போர்ட்லேயும் வந்து நமக்கு ஒரு 10 நாளாச்சு. பி போர்ட்லேயும் ஒரு கிட்டத்தட்ட சி போர்ட்லேயும் ஒரு 11 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். அடுத்து நமக்கு சி போர்டு எடுத்துட்டிங்கன்னா, சி போர்டை நான் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் வரலாம்னா 2ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது. 0க்கு 2 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் நம்பர் தான் சி போர்டில் அதிகமான பெண்டிங் நம்பர். கிட்டத்தட்ட ஒரு 28 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சி போர்டு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் பேசிக்காக ஆடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டு வந்து நமக்கு ஒரு 28 நாளைக்கு மேலே பெண்டிங் அதிகமான பெண்டிங்காக இருக்கிறதுனால அது சம்மந்தமான நம்பர்கள் ஆடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு 2ஆம் நம்பர் மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்குது. கண்டிப்பாக 2ஆம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பட் உங்கள் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள். அதை தாண்டி எனக்கு 9ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. ட்ரா நம்பர் இன்றைக்கி என்ன வந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நமக்கு வந்து 619ங்கிறது ட்ரா நம்பராக இருக்குது. அந்த 619 ட்ரா நம்பரையும் நம்ம இங்கே மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம். இப்போ பார்க்கலாம். ஏன்னா நம்ம பொதுவாக வந்து நமக்கு எப்பயுமே வந்து நம்ம இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 644ங்கிறத மெயின் கணக்காக கொண்டு வருவோம். அதில் வந்து இந்த கார்னியா ப்ளஸ்ஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 9ங்கிறத ட்ரா நம்பர்லேருந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணிடலாம். 9 நம்பர் மேட்ச் பண்ணலாம், 6ஆம் நம்பர் மேட்ச் பண்ணலாங்கிற அந்த கணக்குக்கு கொண்டு வந்துட்டோம். சரி, இது மாதிரி வருதான்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. இதுக்குள்ளே தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு. இதை தாண்டி வந்தால் அதாவது 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா 3ஆம் நம்பர் இன்னும் 2 போர்டு பெண்டிங் நிற்கிது. கண்டிப்பாக அது வரக்கான வாய்ப்பு இருக்கும். சரியா, அது போக நமக்கு இதில் என்ன நம்பர் வரலான்றது தான் ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏபியில் வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து 48 அப்படின்னு சொல்லலாமா. அடுத்து 48 65 அடுத்து வந்து 45 அடுத்து 68 இந்த மாதிரி நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அது மாதிரி வருதான்னு பார்த்துங்க. அடுத்து நமக்கு பிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 82 அடுத்து வந்து 59 சரியா, அதுக்கப்புறம் வந்து 52 அதுக்கப்புறம் 89 சரிங்களா. இது நமக்கு அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து சி போர்டு எடுத்துட்டிங்கன்னா ஏசி போர்டை பொறுத்தவரைக்கும் ஏசி போர்டில் நமக்கு என்ன வருது அப்படின்னா 42 அடுத்து 69 அதுக்கப்புறம் வந்து 49 62 சரியா. இதுதான் நமக்கு மேட்ச் ஆகுது. இது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நம்ம சிம்பிளாக என்ன கொடுக்குறோன்னா ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் வந்து ஆல் போர்டில் நேற்று வந்து நமக்கு 3-0 ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆச்சு. இன்றைக்கி வந்து நமக்கு மேட்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்த்தக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருந்துச்சு. 6ஆம் நம்பர் இருக்குது, 4ஆம் நம்பர் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. சரியா, இருக்கான்னு பாருங்கள். எனக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இருக்கான்னு பாருங்கள்.